பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. திருவண்ணாமலையில் இருக்கின்ற விமான தளங்களாக இருக்கலாம், இதுகளை பயன்படுத்துவதற்கு அல்லது மாத்தளை விமான நிலையத்தை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா கோருமா? நாங்கள் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு உதவியும் செய்கிற மனப்பான்மையிலேயே இல்லை. ஏற்கனவே இலங்கை மீது வைக்கப்பட்ட விமர்சனம், சீனாவை பொறுத்த வரைக்கும் 100 வருடங்களுக்கு தாங்கள் எந்த ஒரு யுத்தத்திலும் ஈடுபடக்கூடாது, ஏனெனில் எங்களுடைய பொருளாதாரத்தை சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் கூட ஈரானுக்கு தான் தாங்கள் ஆதரவு என்று கூறியிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா போர் வல்லமை கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் பொருளாதார ரீதியில் சீனாவுடைய வளர்ச்சியுடன் அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. இலங்கைக்கு ஒரு சிக்கல் நிலைமை ஏற்பட போதா இல்லையா? இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமானதான் வணக்கம். த ஒப்பீனியன். இந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் நோக்கி ஈரான் இஸ்ரேல் போர் மிக பெரிய அளவில் இந்த கீழதேச நாடுகளை பாதிப்பை செலுத்தி கொண்டு வர இந்த சூழ்நிலையில் அண்மையில் இடம்பெற்ற ஈரான் போர்க்கப்பல் மீதான அமெரிக்காவின் தாக்குதல், அதற்கு பிறகு இலங்கை எடுத்த நடவடிக்கைகள் என இலங்கை மீது இப்போ பார்வை விழுந்திருக்கின்றது, உலக நாடுகளின் பார்வை விழுந்திருக்கின்றது. அமெரிக்கா எந்த விதமான நடவடிக்கையை எடுக்க போன்றது என்று அது தொடர்பாகத்தான் பேச போன்றோம். எங்களோடு ஊடகவியலாளர் பிரஸ்னோ இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரஸ்னோ. வணக்கம். தொடர்ந்து இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய அடுத்த பார்வை இலங்கை மேலே தான் இருக்கும் என்று பேசப்பட்டிருந்தாலும் கூட, ஒரு வகையில் அமெரிக்கா எல்லா இடங்கள்லையும் நுழைகிறது இங்கே கொஞ்சம் ஏனைய நாடுகளால் பார்க்கப்படுகின்ற பொழுது விமர்சனத்துக்கு தான் உள்ளாகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? ஆசியாவை நோக்கி தான் மிகப்பெரிய அளவு சர்வதேச ரீதியில் புவிசார் அரசியலுடைய போட்டி நிலைமைகள் என்பது இருக்கின்றது. ஈரானுக்கு அடுத்ததாக ஆசியாவை நோக்கிய பார்வை என்பது அமெரிக்காவுக்கு இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த கப்பல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவுக்கு சென்று இந்தியாவிலிருந்து மீண்டும் ஈரானை நோக்கி பயணிக்கின்ற பொழுது காலிக்கு அண்மையில் அமெரிக்க படைகளினால் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. தாக்குதலுக்குள்ளான விடயத்தை தெரிந்து கொண்ட இலங்கை 1979ஆம் ஆண்டு உடன்படிக்கைக்கு அமையவாக ஒரு மனிதாயுமான உதவிகளை செய்ததாக இலங்கை அரசாங்கம் கூறுகின்றது. இலங்கையினுடைய கடற்படை இது அமெரிக்காவினுடைய தாக்குதலினால் இந்த கப்பல் பாதிக்கப்பட்டதாக கூறவில்லை. என்ன நடந்தது என்பது தெரியாது, நாங்கள் மனிதாயுமான உதவிகளை வழங்கியோம் என்ற அடிப்படையில் தான் இவர்களுடைய இலங்கையினுடைய கருத்து இருக்கின்றது. இதுவரைக்கும் இலங்கை ஒரு மனிதாயுமான உதவியை செய்திருக்கின்றது. அது அந்த யுத்தத்தில் நேரடியாக எந்த ஒரு சார்பு நிலையையும் எடுக்கவில்லை என்ற அடிப்படையில் இலங்கை இருக்கு. இந்த அமெரிக்காவினுடைய பார்வை இலங்கையின் பக்கம்தான் இனி இருக்கும் என்று பேசப்பட்டிருந்தாலும் கூட, அது எந்த வகையில் சாத்தியம் என்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை இந்த யுத்தத்தில் நேரடியாக நாங்கள் செல்வாக்கு செலுத்தியதை மனிதாயமான அடிப்படையில் தான் இந்த உதவி வழங்கப்பட்டது என்று இலங்கை நேரடியாகவே சொல்லியிருந்தது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது பிரச்சனை? இதுவரைக்கும் இலங்கைக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தற்பொழுது இந்த இஸ்ரேலிய கடற்படையை சேர்ந்தவர்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது, வைத்திய சிகிச்சை என்பது. அவர்களை தங்களிடம் ஒப்படைக்குமாறு அமெரிக்கா கோருமாக இருந்தால், அவர்களை ஒரு போர்க்கைதிகளாக அமெரிக்கா கோருமாக இருந்தால், அந்த விடயத்தில் மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு இலங்கை செல்லும். இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள் தான் இலங்கையினுடைய பொருளாதார வலயம் என்று கூறப்படக்கூடிய கடலுக்கு சொந்தமான, இலங்கைக்கு சொந்தமான பொருளாதார மையமான கடல் எல்லைக்குள் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. சர்வதேச உடன்படிக்கைக்கு அமையக்கூட அந்த கடல் போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் ஒரு 24 கிலோமீட்டருக்கு அப்பால் யாரும் சர்வதேச கடல் எல்லையாகத்தான் கருதப்படும். அப்படி கருதப்பட்டாலும் இலங்கைக்கு தான் 200 கிலோமீட்டருக்கு சொந்தமான கடல் எல்லைக்குள் இருக்கின்ற வளங்கள் சொந்தமானது. ஆகவே அந்த எல்லைக்குள் அமெரிக்கா ஒரு தாக்குதலை மேற்கொண்டது என்பது இலங்கைக்கோ இந்தியாவுக்கோ ஒரு புவிசார் அரசியலில் மிகப்பெரிய ஒரு போட்டி நிலைமையை உருவாக்கும். குறிப்பாக இந்தியாவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தால் இந்தியாவினுடைய கடல் எல்லை அல்லது இந்தியாவினுடைய பாதுகாப்பு, இந்தியாவினுடைய பிராந்திய வல்லாதிக்கத்தினுடைய செல்வாக்கு என்பது இங்கு கேள்விக்குட்படுகின்றது. இந்தியாவுக்கு தெரியாமல் இந்தியாவுக்கு அண்மையில் ஒரு தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டதா?
அவ்வாறு கூறாமல் ஒரு தாக்குதலை மேற்கொள்ள முடியுமா? இதே இடத்தில் சீனா ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருந்தால் அல்லது சீனாவினுடைய ஒரு ஆராய்ச்சி கப்பல் வருமாக இருந்தால் அது எந்த அளவு தூரம் பேசுபொருளை உண்டாக்கி இருக்கும், இந்தியாவினுடைய கரிசனை என்பது எந்த அளவு தூரம் இருந்திருக்கும் என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே இடம்பெற்றிருந்தது இல்லையா இலங்கையில இந்த போர்க்கப்பல்கள் ஒரு இலங்கையுடைய அனுமதியுடன் வருகின்ற பொழுது கூட அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளையும் பாதுகாப்பு தொடர்பிலான கரிசனையும் இந்தியாவுக்கு ஏற்படுத்துவதுண்டு. ஆனால் அமெரிக்கா இந்த ஈரானுடைய கப்பலை தாக்குகின்ற பொழுது இலங்கைக்கும் கூறவில்லை, இந்தியாவுக்கும் கூறவில்லை என்பது இவர்களை மீறி தான் ஒரு வல்லாதிக்கம் என்பதை ஆசியாவில் அவர்கள் நிலைநிறுத்த முனைகின்றார்கள். இந்திய பெருங்கடலில் இது நடந்த ஒரு சம்பவம். இதனுடைய எதிர்வினைவுகள் என்பது இலங்கை இதனை கண்டிக்கவில்லை. தன்னுடைய பொருளாதார வலயத்துக்குள் இது நடந்திருந்தாலும் இந்தியாவும் இதனை கண்டிக்கவில்லை. இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்வுக்குத்தான் இந்த கப்பல் வந்து திருப்பி செல்கின்றது. இவர்கள் ஒரு யுத்த நோக்கத்துடன் சென்ற கப்பல் கிடையாது. இந்த கப்பலை என்ன அடிப்படையில் அமெரிக்கா தாக்கியது என்பது கூட ஒரு கேள்விக்குட்படுத்தப்படக்கூடிய விடயம். ஏனெனில் அவர்களுடைய நோக்கம் இராணுவ ரீதியிலான செயற்பாடு அல்ல. அவர்கள் சாதாரணமாக தங்களுடைய நாட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கின்ற வேளையில் தான் இவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். இதற்கு பதில் தாக்குதல் என்பதனை ஈரான் எப்படி நடத்தப் போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இது ராஜதந்திர ரீதியில் இலங்கைக்கு சில நெருக்குவாக்குறங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அமெரிக்காவுடன் இலங்கை ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தங்கள் தொடர்பில் எல்லாம் பல்வேறு விடயங்கள் இன்னும் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கின்றது என்பது எதிர்க்கட்சிகள் சொன்ன விடயம், குறிப்பாக ஏவிபி சொன்ன விடயம். தற்பொழுது திருகோணமலை துறைமுகமாக இருக்கலாம் அல்லது திருகோணமலையில் இருக்கின்ற விமான தளங்களாக இருக்கலாம், இதுகளை பயன்படுத்துவதற்கு அல்லது மாத்தளை விமான நிலையத்தை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா கோருமா? அவ்வாறு அமெரிக்கா கோருகின்ற சந்தர்ப்பத்தில் நிலைமைகள் எவ்வாறு இருக்கும், இதனை எவ்வாறு இலங்கை கையாள போகின்றது என்பதுதான் ஒரு கேள்விக்குறியல்ல. இன்னொரு விடயம் பிரச்சனை, இந்தியாவினுடைய சந்தோஷ் யா குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த இடத்துல வந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு உதவியும் செய்கிற மனப்பான்மையிலேயே இல்லை. ஏற்கனவே இலங்கை மீது வைக்கப்பட்ட விமர்சனம், இந்த திருவோணமலை துறைமுகம் போன்ற இடங்களில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தரித்து நிற்பதற்கான ஒரு கோரிக்கை அமெரிக்காவால் விடுக்கப்பட்டிருந்தது. அதே கோரிக்கை இந்தியாவுக்கும் விடுக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் அதை இரண்டு நாடுகளுமே நேரடியாக மறுத்திருந்ததனால், இந்த ஜெயிசா கூட மறுத்திருந்தால், அதை கூட சந்தோஷாவும் நேரடியாகவே மறுத்திருந்தார்கள். உண்மையிலேயே அமெரிக்கா இந்த கோரிக்கைகளை மறைமுகமாக வைத்து கொண்டுதான் இருக்கின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வி எழுகின்றதா இல்லையா? வேண்ட இப்போ ஒரு பக்கத்தில் இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்க ஈரானியர்கள், நீங்கள் கூறியது போல ஈரானியர்களை ஒரு போர் கைதிகளாக அமெரிக்கா கோரிக்கை விடுக்குமாக இருந்தால், எங்கள்கிட்ட தான் தரணும் என்ற கோரிக்கை விடுக்குமா இருந்தால் அதே பிரச்சனையை ஈரானும் கேட்கும் இல்லையா? இப்போ இலங்கைக்கு ஒரு சிக்கல் நிலைமை ஏற்பட போதா இல்லையா? இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான தான் ஏற்படும். ஏனெனில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்னோக்கி இருக்கின்றது இலங்கை. அமெரிக்காவுடைய உதவிகள் தேவை. ஆகவே அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இவர்கள் எடுப்பார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதே நேரம் ஈரானுக்கு இவர்கள் மிகப்பெரிய ஒரு அஞ்சலியை தெரிவிக்கவில்லை. அவருடைய உச்சத்தலைவருடைய இதற்கு மிக நீண்ட நாட்களுக்கு பின்னர், ஒரு நாட்களுக்கு பின்னர் தான் நேற்றைய தினம் வெளிவார அமைச்சர் சென்றிருந்தார். அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அல்லது ஏஐபியினுடைய நிலைப்பாடு என்பது இதுவரைக்கும் தெரிவிக்கப்படாத ஒன்றாக இருக்கின்றது. வெளிவார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார், தாங்கள் ஈரானுடன் நிற்போம், இதற்கான ஒரு அஞ்சலியை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனினும் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கருத்துக்கள் என்பன ஈரானுக்கு சார்பான ஒன்றாக இருக்கின்றது. இந்த தாக்குதலே இறையாண்மைக்கு விடப்பட்ட ஒரு சவால் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது. நேரடியாக அவர்கள் அமெரிக்காவை கண்டிக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு போக்கை இந்த அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் ஜேவிபி ஆட்சியில் இல்லாமல் எதிராக இருக்குமானால் இவர்களுடைய கருத்துக்கள் என்பது அமெரிக்காவுக்கு எதிரான வலுவான கருத்துக்களுடன் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை கூட நடத்தி இருப்பார்கள். ஆனால் தற்பொழுது ஆட்சியில் இருப்பதனால் அவர்களால் அதனை செய்ய முடியவில்லை. உள்நாட்டு பிரச்சனை என்றால் நேரடியாக சொல்லியிருப்பார்கள், இது டில்வின் சில்வா கொடுத்த அறிக்கை, இது என்பிபி கொடுத்த அறிக்கை என்று. இது கொஞ்சம் வெளிநாட்டு பிரச்சனை என்றபடியா, சர்வதேச ரீதியாக பிரச்சனை வர்றபடியா இரங்கல் செய்தியில் கூட ஒரு சிக்கல் நிலைமை இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த நிழல் படைகளை பயன்படுத்துவது தொடர்பான ஒரு போட்டி சூழல் ஒன்று இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரான் வந்து ஹிஸ்புல்லா, சியா போன்ற இந்த நிழல் படைகளை ஒன்றிணைக்கிற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் அமெரிக்காவினுடைய சிஏஏ ரகசியமான ஒரு முன்னாய்த்த பணிகளை இந்த சியா படைகளோட கூறியிருந்தது. இப்போ சியா படைகள் தங்களுக்கு ஒரு தனிநாடு கூறுகின்ற இந்த சூழ்நிலையில்
ரகசியமாக இந்த நிழல் படைகளை தங்கள் பால் ஈர்க்கின்ற ஒரு செயல்பாடு ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உலக நாடுகள் உலக வல்லாதிக்கம் யார் பக்கம் இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்ற இந்த சூழ்நிலையில் வெளிப்படையாக தெரிந்திருந்தது ஈரானுக்கு பெரும்பாலான நாடுகள் தங்களுடைய ஆதரவு கருத்தை நீட்டவே இல்லை. இப்போ நிழல் படைகள் யாருக்கு என்கின்ற ஒரு போட்டி சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இது எந்த வகையில் சாத்தியமான ஒரு போட்டியாக அமையும்? தொடர்ந்து நீடிக்குமா அல்லது நேரடியாகவே இந்த சர்வதேச நாடுகள் எடுத்த நடவடிக்கை மாதிரி நிழல் படைகள் அமெரிக்காவினுடைய காலிலேயே விழுந்துருமா? எது சாத்தியமா இருக்கும் நீங்க? ஈரான் மீது இருக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பது ஈரான் ப்ராக்சிஸ்களாக பல அமைப்புகளை வைத்திருக்கின்றன. இவர்கள் வைத்திருக்கின்ற பல அமைப்புகள் என்பது நீண்ட தூர ஏவுகணைகள் உட்பட்ட மிக பயங்கரமான ஆயுதங்களுடன் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமைப்புகள். அந்த அமைப்புகள் சர்வதேச ரீதியில் தீவிரவாதிகளாக பிரகடனப்படுத்தப்பட்ட அமைப்புகள். அந்த அமைப்புகள் இதுவரை லெபனானிலிருந்து கிஸ்புல்லாக்களை இந்த யுத்தத்தில் நேரடியாக இறங்கியிருந்தார்கள். எனினும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கின்றது. எனினும் இந்த ஈரானுடைய புராக்சிகள் முழுமையாக இந்த யுத்தத்துக்கு வருமாக இருந்தால் இஸ்ரேலுடைய நிலைமை என்பது மிகவும் மோசகரமான ஒரு நிகழ்வாக மாறும். ஆகவே அவ்வாறு ஈரானுடைய புராக்சிகள் வரக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவினுடைய சிஐஏ இருக்கலாம், மொசாட்டாக இருக்கலாம், அந்த ரீதியிலாக அவர்கள் அதனை பாதுகாப்பதற்காக பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது. பேச்சுவார்த்தை சாத்தியப்படுமா? ஏனென்றா ஈரானுடைய சில நிலைப்பாடுகளுக்கு சியா ஒத்துக்கொள்ளல் என்ற ஒரு விடயமும் பேசப்படுகின்றது. ஈரான் உள்நாட்டு போர் சம்பந்தமாக கொஞ்சம் சியா விலகி நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு ஈரானோட. இப்ப அதை காரணம் காட்டியே அமெரிக்கா உள்ளீர்த்து விடுமோ? ஆனால் ஈரானால் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆயுதங்களும் சரி பொருளாதார உதவிகளும் கிடைத்தன. அந்த அமைப்புகளுக்கு என்று இருக்கின்ற மிகப்பெரிய பலமே ஈரான் தான். ஆகவே ஈரானுக்கு எதிரான ஒரு முழுமையான நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பாரா என்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் நேரடியாக செல்வது என்பது அவர்களுக்கு அதன் பின்னர் யார் ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்னொரு மத்திய கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஈரான் தான் அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பலம் இல்லையா? இன்னொரு பிரச்சனையில செயல்படாமல் இருக்கிறது. இப்ப சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் கூட ஈரானுக்கு தான் தாங்கள் ஆதரவு என்று கூறியிருந்தார்கள். ஆனால் செயல்பாட்டு நிலையில் ஒன்றுமே இல்லை. அதே போல இந்த நிழல் படைகளும் செயல்படாமல் இருக்கிறதும் அமெரிக்காவுக்கான ஒரு சப்போர்ட்டை தானே கொடுக்க போகின்றது, ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தானே காட்ட போகின்றது இல்லையா? இந்த யுத்தம் என்பது நேரடியாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக நலன்களை பெற்றுக்கொள்வது என்பது இங்கிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு விடயம். ஆகவே ஈரான் இந்த யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கின்றது. குறிப்பாக ஹெர்முஸ் நீரிணையின் ஊடாக சீனாவுக்கு எண்ணெய் ஏற்றிய கப்பல் போவதற்கு அனுமதி அளிக்கின்றது ஈரான். அதே நேரம் மிகப்பெரிய ஒரு கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடம் இருக்கின்றது, எரிவாயு இருக்கின்றது. ஆகவே பொருளாதார ரீதியில் இந்த யுத்தத்துடன் ஈரானுடன் தாங்கள் நிற்பதாகவும் ஈரானுக்கு தொழில்நுட்ப உதவிகள் ஆயுதங்கள் போன்றவற்றை சீனா ரஷ்யா வழங்கி கொண்டு பொருளாதார நலன்களை முழுமையாக தாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முயற்சியை எடுக்கின்றார்கள். அதே நேரம் ரஷ்யா உக்ரைனுடன் போர் புரிந்தது மிக நீண்ட காலமாக. அதனுடைய பொருளாதார பாதிப்புகள் ரஷ்யாவுக்கு இருக்கின்றது. ஆகவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த யுத்தத்தில் அதுவும் ஒரு நீண்டகால யுத்தத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அது ரஷ்யாவுக்கு பல வாய்ப்புகளை வழங்கும். அது எண்ணெயாக இருக்கலாம், எரிவாயுவாக இருக்கலாம். தற்பொழுது ரஷ்யாவுக்கு மீது இருக்கின்ற பல்வேறு பொருளாதார தடைகளை தாண்டி மேற்குலகம் அவர்களிடமிருந்து எரிபொருட்களையும் எரிவாயுக்களையும் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவே அவ்வாறான நலன்களுக்காக கூட ஈரானுக்கு ஒரு பலமாக சீனாவும் ரஷ்யாவும் இருந்து கொண்டு இந்த யுத்தத்தை ஊக்குவிப்பார்கள் என்ற ரீதியில் கூட சில சர்வதேச ஊடகங்களில் கருத்துக்கள் இருக்கின்றது. ஆகவே அதனை முழுமையாக நாங்கள் புறந்தள்ளிவிட முடியாது. உண்மையில நேரடியாகவே இந்த ரஷ்யா அமைதியாக இருப்பது போருக்கான தேவையை கருதித்தான். கட்டாயம் இந்த போர் ரஷ்யாவுக்கு ஒரு தேவையாக இருக்கின்றது. காரணம், பொருளாதார ரீதியில் அவர்கள் கொஞ்சம் மேலெழும்ப வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த எரிபொருளை விற்பனை செய்வதற்குரிய இந்த சந்தை அதிகரிக்க வேண்டும், அதனுடைய விலை அதிகரிக்க வேண்டும் இல்லையா? அப்போ அந்த விலை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மை காலமாக உக்ரைனுக்குரிய ஆயுத பரிமாற்றத்தை அமெரிக்கா நிறுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் பார்க்கின்ற பொழுதும் கூட இது ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கும். சீனா ஒரு கட்டத்தில் இப்போ அண்மையில் சீனாவினுடைய இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டது, ஆளுங்கட்சி.
அதில் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் எங்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு பிரதமர் குறிப்பிடுகின்ற பொழுது தேசிய பாதுகாப்புக்கான இந்த ஒதுக்கீட்டை 7% நாங்கள் அதிகரித்திருக்கோம் என்று. ஆகவே இது என்ன நேரடியாகவே சீனாவும் ஒரு போர் மனப்பான்மையில் இருக்குதா அல்லது தற்பாதுகாப்புக்காக மட்டும்தான் இந்த உயர்வு காணப்படுதா? ஏனென்றா சீனா பேசுகின்ற பொழுது சொல்ற விடயம் என்றால் நாங்கள் நேரடியாக இந்த போரை ஆதரிக்கல, ஈரானுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவு கருத்தை நீட்டுகின்றோம் என்று சொல்லியிருந்தாலும் கூட, சில ஆயுத பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட வெளிப்புறத்தில் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயம் சொல்கின்றார்கள், இந்த போரை நாங்கள் ஆதரிக்கலை என்றால் எங்களுக்குமே இது கொஞ்சம் பொருளாதார சுமையைத்தான் தரும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த தேசிய பாதுகாப்புக்கு நிதி அதிகரிக்கப்பட்டது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒரு போர்ச்சூழலை இவர்களும் இனி நேரடியாக ஆதரிக்க போன்றார்களா அல்லது நேரடியாக இவர்கள் போரில் இறங்குறது சாத்தியக்கூறு இருக்குமா? சீனாவினுடைய தேசிய பாதுகாப்பு என்பது தனிய இராணுவ ரீதியிலான நடவடிக்கை மட்டுமல்ல, அவர்கள் இன்று உலகத்தில் பொருளாதாரத்தில் வழங்குகின்ற பங்களிப்பினை தொடர்ந்தும் தக்க வைப்பது என்பதும் அவர்களுடைய தேசிய பாதுகாப்பாக அவர்கள் கருதுகின்றார்கள். சீனாவை பொறுத்த வரைக்கும் 100 வருடங்களுக்கு தாங்கள் எந்த ஒரு யுத்தத்திலும் ஈடுபடக்கூடாது, ஏனெனில் எங்களுடைய பொருளாதாரத்தை மிக துரிதமாக வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். இன்று உலகத்தின் மிகப்பெரிய உற்பத்தி துறையாக சீனா இருக்கின்றது. ஆகவே இதனை தக்க வைப்பது என்பது அவர்களுக்கு மிக முக்கியமானது. அதனுடைய ஒரு பங்காகத்தான் அவர்கள் தேசிய பாதுகாப்பை கருதுகின்றார்கள். தற்பொழுது ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்று ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக மூடினால் கூட அங்கிருந்து தங்களுடைய எண்ணெய் கப்பல்களை சீனாவுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்படுகின்ற செலவுகள், ஈரான் தொடர்ந்து யுத்தத்தை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் இவர்கள் வழங்கக்கூடிய ஆயுதங்கள் தொடர்பிலான செலவுகள், அப்படியான ரீதியில் இவர்களுக்கு ஏற்படுகின்ற செலவுகளை அவர்கள் தேசிய பாதுகாப்பினுடைய செலவுகளாக கருதலாம். ஆனால் சீனா நேரடியாக யுத்தத்துக்கு வருவதற்கான தேவை அவர்களுக்கு கிடையாது. அதற்கான வாய்ப்புகளையும் அவர்கள் ஏற்படுத்த விரும்புவதில்லை. அவர்களுடைய முழுமையான நோக்கம் என்பது தாங்கள் பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அடைந்து பொருளாதார ரீதியிலான ஒரு வளர்ச்சி என்பது உலகத்தை கட்டுப்படுத்துகின்ற நோக்கில் செல்ல முடியும் என்பது. உண்மையிலே மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா போர் வல்லமை கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் பொருளாதார ரீதியில் சீனாவுடைய வளர்ச்சியுடன் அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. ஆனால் இன்று அமெரிக்காவுடன் சவால் விடக்கூடிய அளவு சீனா வந்திருக்கின்றது. அதற்கு தனியாக அவர்களுடைய உற்பத்தி துறை மட்டும்தான் காரணம் இல்லையா? உண்மையிலே இந்த உற்பத்தி துறை காரணம் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த போர் இப்போ ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக அமையாது, சாதகமானதாக தான் அமையும். என்றால் எரிபொருள் வளர்த்து அவர்கள் கையில் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போர் வந்து சீனா ஆதரிக்கின்றது என்றால் அதை எந்த நிலைப்பாட்டில் ஏற்றுக்கொள்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ஏனென்றா சீனா வந்து இந்த போரில் இருக்கின்ற இந்த மிகப்பெரிய எரிபொருள் வளங்களை அதற்கு தேவைப்படுகின்ற, என்றால் கொள்வனவில் வந்து இறக்குமதி செய்கின்ற எரிபொருள் அளவில் அதிகமாக கொள்வனவு செய்கிறது சீனாவாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் திரவ எரிவாயு நிறுவனங்களை கட்டார் மூடியதாக இருக்கட்டும், இது வந்து உற்பத்தியில பெரிய செல்வாக்கு செலுத்துமா இல்லையா? இது வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்ல வழங்கும். பல்வேறு பொருளாதார தடைகள், குறிப்பாக அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் மூலம்தான் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் மற்ற நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவது கிடையாது. ஆனால் தற்பொழுது இந்த அரபு நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால், அங்கு ஒரு போர் பதற்றம் தொடர்ந்து இருக்குமாக இருந்தால், யாரிடமிருந்து அவர்கள் எண்ணெயையும் எரிவாயுவையும் வாங்க முடியும்? ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்க முடியும். ரஷ்யாவிடமிருந்து நேரடியாக வாங்கிக் கொள்வார்கள் ஒரு தரப்பினர், அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளை மீறி. மற்ற தரப்பினர் சீனாவிடமிருந்து வாங்கிக் கொள்வார்கள். ஆகவே சீனா எப்படியோ ஹார்முஸ் நீரிணையூடாகவும் கப்பல்களை கொண்டு செல்ல போகின்றது. அதே நேரம் ரஷ்யாவிடமிருந்தும் கச்சா எண்ணெயை வாங்கி மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்ய போகின்றது. இந்தியாவுக்கு கூட கச்சா எண்ணெயை வழங்குவதற்கு தாங்கள் தயாரென ரஷ்யா கூறியிருக்கின்றது. ஆகவே கச்சா எண்ணெய் ரஷ்யாவிடமிருந்து வாங்க வேண்டிய ஒரு தேவை எல்லா நாடுகளுக்கும் உருவாகும். இதுதான் ரஷ்யாவுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொருளாதார நலனாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சூழல் தொடர்ந்து ஒரு 6 மாதம் நீடிக்குமாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள். ஈரான் என்ற நாடு மிகப்பெரிய ஒரு மனித அவமான ரீதியில் மிக ஒரு கொடூரமான மக்களை மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு இட்டு சென்ற போராக இது மாறும். அதே நேரம் இஸ்ரேலுக்கும் அது பொருந்தும். ஆனால் இதனுடைய நலன்களை அறுவடை செய்கின்ற நாடுகளாக சீனாவும் ரஷ்யாவும் இருக்கும்.
ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இந்த யுத்தத்துக்குள் செல்வதாக இருந்தால், குறிப்பாக நோட்டோ அமைப்பு செல்லுமாக இருந்தால், அது மிகப்பெரிய ரீதியில் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பாதகமாக தான் அமையும். அதுதான் நோட்டோ அமைப்பு இந்த விடயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுகின்றது. இந்த யுத்தத்துக்கு நாங்கள் நேரடியாக ஆதரவு தெரிவிப்பதற்கு தயாரில்லை என்ற கருத்து என்பது, அவர்கள் அந்த நாடுகளினுடைய பொருளாதார செலவீனம் அதிகரிக்கின்ற பொழுது மேற்குலக நாடுகளினுடைய மக்கள் அதனை விரும்புவார்களா? யுத்தத்துக்கு சென்று தங்களுடைய நாட்டு படை வீரர்கள் மரணமடைவதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த யுத்தம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கின்றது. நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் உலகத்தையும் இஸ்ரேலையும் இவர்கள் அச்சுறுத்துகின்றார்கள் என்று சர்வதேச அணுசக்தி முகமை குறிப்பிடுகின்றது. ஈரானிடம் இதுவரைக்கும் அணு ஆயுத உற்பத்தி மேற்கொண்டதான தரவுகளோ தகவல்களோ தங்களிடம் இல்லை என்று. ஆகவே அமெரிக்கா முதல் கூறிய காரணமே பொய் என்ற நிலைமை இன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் பின்னரும் இன்றைய தினம் கூட அமெரிக்க செனட் சபையில் ஜனாதிபதி செனட்டினுடைய ஆதரவு இல்லாமல் வெளிநாடுகளுடன் யுத்தத்தை துவங்க முடியுமா என்ற ரீதியில் ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டது. எனினும் அது டொனால்ட் ட்ரம்புக்கு ஆதரவாக 53 வாக்குகளும் எதிராக 47 வாக்குகளும் கிடைத்திருந்தது. அந்த வகையில் கூட டொனால்ட் ட்ரம்ப் வெற்றியடைந்திருக்கின்றார். எனினும் அமெரிக்க மக்களினுடைய நிலைமை என்பது இந்த யுத்தத்தை ஆதரிப்பதற்காக டொனால்ட் ட்ரம்பை தெரிவு செய்யவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் கூறியதே வெளிநாட்டில் இருக்கின்ற வெளிநாடுகளுக்கு செலவழிக்கின்ற செலவினங்களை இல்லாமல் அமெரிக்காவுக்கு முதலிடம் என்ற ரீதியில் நாம் முன்வைப்போம், அதற்காக பொருளாதார திட்டங்களை வழிவகை செய்வோம், வரிகளை உயர்த்துவதனூடாக அமெரிக்காவுக்கு முதலிடம் என்ற ரீதியில் அமெரிக்காவுக்கான வருமானத்தை அதிகரிப்போம், எந்த ஒரு நாட்டிலும் யுத்தத்தை மேற்கொள்ள மாட்டேன் என்று. ஆனால் அவர் வந்துதான் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இது அமெரிக்காவுக்கு முதலிடம் என்றதுக்கு பதிலாக இஸ்ரேலுக்கு முதலிடம் என்ற கொள்கை என்ற அடிப்படையில் கூட டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகளை அமெரிக்காவில் இருக்கின்றவர்கள் விமர்சிக்கின்றார்கள், ஐரோப்பா நாடுகளில் இருக்கின்றவர்கள் விமர்சனம் செய்கின்றார்கள். தற்பொழுது அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கான எதிர்ப்பலை ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்றது என்றுதான் சர்வதேச ஊடகங்களுடைய செய்திகள் இருக்கின்றது இல்லையா? நீங்கள் கூறியது போல குடியரசுக் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் பேசப்படுகின்றது. என்றால் ஒரு கட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார், இஸ்ரேல் எங்களை எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தல் என்ற விதத்தில் கூறுகிறார். இதற்கு முன்னர் வெளியுறவு செயலாளர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வெளியுறவு செயலாளர் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த போருக்கான ஒரு உந்து சக்தியே இஸ்ரேல் தான் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார், நேரடியாகவே சொல்கின்றார். அவர் பேசுகின்ற பொழுது ஒரு வகையில் இஸ்ரேலுடைய சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றதோ என்கின்ற விமர்சனம் எழுந்திருந்தன. இப்ப அதுதான் இந்த அமெரிக்கர்களை அல்லது இந்த அமெரிக்காவினுடைய குடியரசுக் கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு சிலரையும் ட்ரம்புக்கு எதிராக தூண்டிவிட்டிருக்கின்றது இல்லையா? தூண்டிவிட்டிருக்கின்றது அல்லது ட்ரம்பினுடைய ஒரு ஆட்சியினுடைய சிக்கலை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் கூட யுத்தத்துக்கு எதிரானவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவு ஒரு தொடர்ச்சியாக இந்த நிலை கொண்டு செல்வது என்பது டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பேசுகின்ற பொழுது இந்த ஒரு சில வாரங்களுக்குள்ள நாங்கள் முடிக்கிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் ஈரானுடைய நிலைப்பாடை பார்க்க கொஞ்சம் போர் நீடிக்குமோ என்கின்ற ஒரு பதட்டம் ஒன்று மக்கள் மத்தியில் இருக்கு இல்லையா? அவர் ஒரு கிழமைக்குள் இதற்கு ஆட்சியை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் இருந்திருக்கலாம். தற்பொழுது 4 வாரங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது டொனால்ட் ட்ரம்புடைய கருத்து குறுகிய காலம், அதாவது ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் செய்வோம். ஆனால் ஈரான் இதுவரைக்கும் மேற்கொள்ளுகின்ற இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் என்பன மிகவும் தெளிவுகரமானதாக இருக்கின்றது, குழப்பகரமானதாக இல்லை. மிக உச்ச தலைவர்கள் இராணுவத்தின் உச்ச அதிகாரிகள் மரணமடைந்தால் கூட அவர்களுடைய இராணுவ நடவடிக்கை தெளிவாக இருக்கின்றது. மிகப்பெரிய ஆயுத கிடங்கு இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்களே தவிர அவர்கள் யுத்தத்திற்கு அடிபணிந்ததாகவோ பயந்ததாகவோ இல்லை. இதனை விட மிக மூர்க்கத்தனமாக நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதுதான் ஈரானுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் ஈரான் மக்கள் என்பது மிக பெரிய அளவில் மனிதாயுமான ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், மிக அதிகளவானோர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள், உட்கட்டமைப்பு செயலிழந்திருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலுக்கு இது புதுசு. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கு வாழ்வா சாவா என்ற ரீதியில் இந்த யுத்தத்தை பார்க்கின்றார்கள். அவர்கள் தாங்கள் உயிர் தியாகம் செய்வதற்கு கூட தயாரென இராணுவ தரப்புகள் கூறுகின்றது. இனி புரொக்சிகள் இந்த யுத்தத்துக்குள் ஈரான் சார்பாக வருகின்ற பொழுது நிலைமை மோசகரமானதாக மாறும். ஈரானுக்கு இந்த யுத்தம் ஒரு தோல்விகரமாக இருந்தாலும் அவர்களுக்கு இஸ்லாம் மற்றும் தங்களுடைய நிலைநிறுத்தல்களுக்கான வாழ்வா சாவா என்ற போராட்டம். ஆனால் மேற்குலகத்துக்கோ அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ
இது ஒரு அவர்களுடைய வளங்களை சுரண்டுகின்ற அல்லது அடிபணிய வைக்கின்றதற்கான ஒரு யுத்தம். இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையில தான் இப்ப ஈரான் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அல்லது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நினைத்தது போன்று யுத்த களம் இல்லை. கட்டாயம் உண்மைதான். தொடர்ந்துமே இந்த விடயத்தில் அமெரிக்கா எடுக்கின்ற முடிவுகள் கொஞ்சம் உலக நாடுகளுக்கு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது அமெரிக்கா எடுக்கின்ற முடிவுகள் ஈரானுடைய விளைவுகள். ஈரான் அடுத்த கட்டமாக 2ஆம் கட்டமாக நாங்கள் அடிப்பது இன்னும் மோசமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இது ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும். இனி வெள்ளாதிக்க நாடுகள் என்று மட்டுமே நாங்கள் கடந்து சென்று விட முடியாது. சீனாவினுடைய உற்பத்தியில் பிரச்சனை ஏற்பட்டால் அது கீழத்தேச நாடுகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தொடர்ந்து இது சம்பந்தமான பல விடயங்களையும் நாங்கள் பேசலாம். இதுவரை எம்முடன் இணைந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி பிரஸ்னோ. நன்றி. நன்றி.